2 நாளாக ஃபுல் டைம் என்டர்டைன்மெண்ட் சோஷியல் மீடியாவில் வச்சு செஞ்சுட்டாங்க அந்த பசங்களை. கொத்தடிமேனு மேடை போட்டு சொல்கிறதுக்கு உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை? நீங்கள் வந்து நாங்கள் தான் சமூக நீதிக்காரங்கள், சுயமரியாதைக்காரர்கள், பகுத்தறிவாதிகள்ங்கிறீங்க. நாங்கள் வெட்ட இது வாழை மரம்டா ஆலமரம்டான்னு டி ராஜேந்தர் மாதிரி வெட்ட வாழை மரம் வேணால் துளுக்கும், ஆலமரம் எப்படி துளுக்கும்? இன்னைக்கெல்லாம் கருணாநிதி இருந்திருந்தாருன்னா தலையாக அடிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஐயோ என்னடா இது அப்படின்னு. பேசியே வளர்த்தேன்டா அந்த கட்சி, இன்னைக்கு பேசி நாசம் பண்ணுறீங்களாடா அப்படின்னு நினச்சிருப்பாரு. அவர் ஆத்மா மேலே இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு பேர் ஜென்சி கிட்ஸு டிஎம்கேவான். இதில் வேற முதல்வருக்கு பெருமை தாங்கலை. ஐயோ நாங்கள் எப்படி இது பண்ணுறோன்ட்டு திமுக எப்படி பைத்தியம் முடிச்சு தெரியுறாங்க அப்படின்றது வந்து பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உள்ளபடி. ஏன்னா எத்ததுன்னா பித்தம் தெளிவுங்கிற ரேஞ்சுக்கு அவங்க வந்துட்டாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இன்றைக்கி முதல்வர் என்ன சொல்கிறாரு? ஒரு பக்கம் நாங்கள் மக்கள் கொடுத்த தீர்ப்பை ஏற்றுக்கிட்டோம், நான் தான் இதுக்கு பொறுப்புன்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் யாருன்னே தெரியாமல் நாங்கள் யாருக்கு இப்படி தான் தீர்ப்பு வருதுன்னு தெரியாமலே மக்கள் ஓட்டு போட்டேன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து உங்களோட தோல்வியை ஏற்றுக்க முடியலன்னு மக்கள்லாம் கதறாங்க அப்படின்றீங்க. அப்புறம் ஒரு பக்கம் என்ன சொல்கிறீங்க? இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டே ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறீங்க. அப்போ நீங்கள் ரீல்ஸ் போடலையா? போனதுனா நீங்கள் ஸ்கூல் பசங்களெல்லாம் குட்டி பசங்களெல்லாம் நிற்க வச்சுட்டு சிஎம் தானே ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் ஏன் சிஎம் ஜெயிக்கலை? அப்போ இங்கே விஷயம் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறதில்ல, நீங்கள் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட அவ்வளோ வெறுப்பை சம்பாதிச்சிருங்க, அவ்வளோ கேவலமாக ஆட்சி நடத்துனீங்க. அதை ஏற்றுக்க தயாராக இல்லை. அடுத்து நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? இங்கே யார் வேணால் கீழே போஸ்ட் ஓட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு அப்புறம் என் பிள்ளை உதயநிதி, அதுக்கப்புறம் என் பிள்ளை இன்பநிதி வரைக்கும் அடுத்த தலைவரை 4ஆம் தலைவரை வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. அப்போ இளைஞர்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்குல்ல, இந்த கட்சியில் போனால் நமக்கு என்னடா ஸ்கோப் இருக்கும், எல்லாம் அவங்களே தலைவராக இருப்பீங்க, நமக்கு என்ன வேலை அப்படின்னு. அதை நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க? எங்ககிட்ட பாருங்கள் ஜென்சியோட புரட்சி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு அதில் ஒரு உருட்டு, எங்களை வந்து தடுத்துட்டீங்க, எங்களுக்கு வந்து மண்டபம் கிடைக்கல, ஒரு மன்றத்தை புக் பண்ணோம். திமுக காரங்களுக்கு இல்லாத கல்யாண மண்டபமா சென்னையில் இருக்குது? இது என்ன உருட்டு? தடுத்தாங்களா? அதுக்கப்புறம் எல்லாரும் புயல் போல கிளம்பி கடைசியில் எங்கே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் அரங்கத்தில், எங்கள் அண்ணா அறிவாலயத்தில் தான் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே இண்டோர் மீட்டிங்காக பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் தடுக்க போகிறா? அது ஒரு பில்டப்பை உருட்டுனாங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே இருக்கிற ஜூலி, அப்புறம் இன்னும் சில சினிமாலெல்லாம் அவங்க நடித்தாங்க, ஒரு பார்த்திபன் மூவியில், அவங்க எல்லாம் வந்துட்டு நாங்களாம் இந்த மீட்டிங் போனோன்னு ஜென்சி கிட்ஸ் அவங்களாம் எல்லாம் 40+ போய் உட்காந்துக்கிட்டு ஜென்சி கிட்ஸ்னு ஒரு உருட்டு. அதுலேயும் பாதி இதில் கொஞ்சம் ரைட்டில் தள்ளி இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 50+. நாங்கள் இதை தானே சொல்லிகிட்டு இருக்கோம், திமுகவில் யங்ஸ்டர்ஸே கிடையாது அப்படின்ட்டு. அதுலேயும் பேசுனவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதுதான் சொல்கிறேன். இன்றைக்கெல்லாம் கருணாநிதி இருந்திருந்தாருன்னா தலையாக அடிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஐயோ என்னடா இது அப்படின்னு. பேசியே வளர்த்தேன்டா அந்த கட்சி, இன்னைக்கு பேசி நாசம் பண்ணுறீங்களாடா அப்படின்னு நினச்சிருப்பாரு. அவர் ஆத்மா மேலே இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க? ஆமாங்கடா நாங்களாம் கொத்தடிமைகள் தான் அப்படின்றாங்க. கொத்தடிமேனு மேடை போட்டு சொல்கிறதுக்கு உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை? நீங்கள் வந்து நாங்கள் தான் சமூக நீதிக்காரங்கள், சுயமரியாதைக்காரர்கள், பகுத்தறிவாதிகள்ங்கிறீங்க. எந்த ஒரு பகுத்தறிவாதியாவது கொத்தடிமையாக இருப்பானா? கொத்தடிமையாக இருப்பேன்னு சொல்கிறவன் எப்படி பகுத்தறிவாதியாக இருப்பான்? அப்போது எவ்வளோ உங்களுக்குள்ள முன்னுக்கு பின்னு முறைனா, அதுக்கப்புறம் இவர் முதல்ல கொத்தடிமைங்கிறாரு. அதுக்கப்புறம் பேசுகிற இன்னொருத்தர் சொல்கிறாரு நாங்கள்லாம் இன்டெலெக்சுவல்ஸு. இந்த சீமானன் சொன்னார்ல வருதுல, டேய் ஒன்று ரோட்டுக்கு இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இரு, நடுவில் இருந்தனா லாரியில் அடிபட்டு காலி ஆயிடுவேன்ற மாதிரி ஒன்று நீ கொத்தடிமையாக இருக்கணும், இல்லை இன்டெலெக்சுவலாக இருக்கணும். எப்படி ஒரு இன்டெலெக்சுவல் கொத்தடிமையாக இருப்பான்? அதுக்கப்புறம் பேசுகிறாங்க நாங்கள் வெட்ட இது வாழை மரம்டா ஆலமரம்டான்னு டி ராஜேந்தர் மாதிரி. முதல்ல வாழை மரம் எப்படி வெட்ட வாழை மரம் வேணால் துளுக்கும், ஆலமரம் எப்படி துளுக்கும்? அந்த எதுகை மூனைக்கு போகிறேன்னு வந்துச்சு, அதில் அர்த்தம் இருக்கணும்ல. அர்த்தம் இல்லாமல் எதையோ ஒன்று பேசிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு அதில் இன்னொருத்தர் சொல்கிறாங்க ஆமாண்டா நாங்கள் 200 ரூபா ஊபிஸ் தான் அப்படின்னு. அப்புறம் வழக்கம் போல் இந்த சின்ன பசங்களை விட்டு இன்றைக்கி நாங்கள்லாம் வந்து டிகிரி முடிச்சிருக்கோன்னா, இன்றைக்கி நாங்களாம் இந்த மேடையில் ஏறி பேசுகிறோன்னா, இன்றைக்கி நாங்களாம் அம்மனமாக தெரியாமல் பேண்ட் சட்டை போட்டுட்ருக்கோம்னா அதுக்கெல்லாம் காரணம் இந்த திமுக தான். இந்த திமிர் தண்டதுக்கு தான் மக்கள் ஓரமாக உட்கார வச்சது உங்களை. டேய் தமிழ்நாடும் உங்களை தாண்டி வேறு இல்லையா? நீங்களாம் எங்களுக்கெல்லாம் துணி போட கற்றுக் கொடுத்தீங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் அம்மனமாக தெரிஞ்சுட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில்ன்ற கோவத்தை நீங்கள் கிளப்பி விட்டீங்க உங்களோட ஓவர் பெர்ஃபார்மன்ஸால். இப்போ திரும்ப ஜென்சி கிட்ஸை கூப்பிட்டு நீங்கள் அதையே பேச வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அடுத்து அவர் டிஆர் பாலு, உங்களோட பையன் டிஆர்பி ராஜா, அவரு வந்து பார்த்தா பயமா இருக்கு, உன்னை பார்த்தா பயந்து தானேப்பா ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க. சொல்லுவாள் உன்னை பார்த்தா பயமா இருக்கா? இல்லை தம்பி இனிமேல் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த 70 வாங்கினீங்க பாரு, இதுவே அதிகம்னு நினைக்கிறேன் நான். சுத்தமாக தொடச்சி வலிச்சு தூக்கி போட்டிருக்கணும், அந்த மாதிரி போயிருக்கணும். திருப்பி டிஆர்பி ராஜா வந்து உட்காந்துட்டு பேசிக்கிட்டு, நான் இதுதான் சொல்கிறேன், இவங்களுக்கு ஜென்சி கிட்ஸு அதெல்லாம் கிடையாது, இதுவும் காசை கொடுத்தா கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதுக்கும் ஒரு ப்ரூஃபு நான் அந்த ஒரு வீடியோ கொடுக்குறேன் போடுங்க. அங்கே பேசுகிறவர் சொல்கிறாரு இந்த காவல்துறைக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்ல போனால் இந்த சிஎம் அவர்களுக்கும் வந்து நான் நன்றியை சொல்கிறேன்றாரு.
சிஎம்க்கு நன்றினோட 50 பேர் விசில் அடிச்சு கை தட்டுறாங்க. அப்போ அங்கே உட்காந்துருக்கவங்களாம் டிவி கேன்ஸ் போல இருக்கு. ஜென்சி கிட்ஸ்னா டிவி கேன்ஸை காசு 200 ரூபாயை கொடுத்து வாடா மச்சி பிரியாணி கிடைக்கும்னு, இல்லை சில டிவி கேன்ஸே சரி இவங்க என்ன பேசுறாங்கன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு வந்து உட்காந்துருக்கவங்களாவும் இருக்கலாம். காசை கொடுத்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்து சிஎம் விஜய்னோட அவ்வளோ பேர் கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க அவ்வளோ நேரம். இதுக்கு பேர் ஜென்சி கிட்ஸு டிஎம்கேவான். இதில் வேற முதல்வருக்கு பெருமை தாங்கலை. ஐயோ நாங்கள் எப்படி இது பண்ணுறோன்ட்டு திமுக இன்னைக்கு விளிம்பில் இருக்கிறாங்க. நாங்கள் எப்போவுமே சொல்கிறது தான், திமுகங்கிறது சும்மா தோல்வி அப்படிலாம் இருக்கப்பட்ட கட்சி இல்லை, அழித்தொழிக்கப்பட வேண்டிய கட்சி. அந்த அளவுக்கு சேதாரங்களை அவங்க வந்து தமிழகத்துக்கு செஞ்சுருக்காங்க. இன்னைய வரைக்கும் அவங்களோட திமிர் போகல. ஆல்ரெடி இப்போ திமுக தனித்து விடப்பட்டுருச்சு, அதோட கூட்டணி எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுத்து வந்து எம்பி எலெக்ஷன்லேயே எதை யார் கூட கூட்டணி வைப்பாங்க என்ன பண்ணுவாங்க எதுவுமே தெரியாது. தனித்து இன்னைக்கு விடப்பட்டிருக்க ஒரு கட்சின்னா திமுக தான். அப்போ அந்த காயம்பட்டு நோய்வாய்ப்பட்டு வயசாகி தனித்து விடப்பட்டு காலு கால்னு கத்திக்கிட்டே கிடங்க அவ்வளோதான். அதுலேயும் ஏதோ முயற்சி மாடராக ஏதோ பண்ணுறாங்க. அது எல்லாமே காமெடியாக முடியுது. 2 நாளாக ஃபுல் டைம் என்டர்டெயின்மெண்ட் சோஷியல் மீடியாவில் வச்சு செஞ்சுட்டாங்க அந்த பசங்களை. என்ன கன்றாவியான டைலாக்டாது இதெல்லாம் எவன்டா அவனுக்கு எழுதி கொடுத்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி போட்டு இருக்கிற எல்லா ட்ராலிங்கையும் எடுத்து போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ திமுகங்கிறது இன்னைக்கு ஒரு ஹீரோ மெட்டீரியல்லேருந்து ஒரு ட்ரோலிங் மெட்டீரியலாக மாறிட்டாங்க, காமெடி பீஸ் ஆகிட்டாங்க. நம்ம அதே மாதிரி திருவள்ளுவர் புகைப்படத்துக்கு வந்து காவி உடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் இல்லை, அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த ட்விட்டரில் எழுதி கொடுக்குறாருல்ல அட்மின், அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி என்னன்னா ஜென்சி கிட்ஸை கவர் பண்ணணும்னா அவங்க லாங்குவேஜில் பேசணும்னு. என்ன கன்றாவியான லாங்குவேஜ்டா இது அப்படிங்கிற மாதிரி அவரோட ட்விட்டர் ஐடி பேஜை பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிற மாதிரியே இருக்கணுமா. போறச்ச வரச்ச நின்னச்ச அதில் நிறைய இங்கிலீஷ் வார்த்தையும் கலந்து என்னமோ கூட்டு பொரியல் மாதிரி கலந்து அடிக்கிறாங்க. அதில் வந்து உதயநிதி சொல்கிறாரு, எப்போவுமே மியூட்டில் இருக்கிற முதல்வர் வந்து இதுலேயும் மியூட்லேயே இருப்பாருன்னு நினச்சி காவிய உடைய வந்து வள்ளுவருக்கு அனுபவிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து சங்கிகளை அடக்கி வச்சுருந்தோன்னு. போன தடவை நீ 5 வருஷம் ஆட்சி நடத்தினில்ல, 5 வருஷமுமே RN ரவி அவர்கள் வந்து அங்கே வள்ளுவருக்கு காவி உடை போட்டு அப்படிதான் அந்த படம் அங்கே தான் இருக்குது. 5 வருஷமும் திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு வைகாசி விசாகத்தன்னைக்கு தான் அவர் அங்கே திருவள்ளுவர் தினம் கொண்டாடி இருக்கிறாரு. அப்பெல்லாம் நீங்கள் கோமா ஸ்டேஜில் இருந்தியா? நீங்கள் கோமா ஸ்டேஜில் இருந்திருக்க மாட்டேன், ஃபுல் மப்பில் இருந்திருப்பார் தலை போன தடவை. ஏன்னா பல நேரங்களில் திடீர்னு தேடுவாங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் எங்கே எங்கேன்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் துணை முதல்வர் எங்கே திடீர்னு அப்ஸ்காண்ட் ஆயிடுவார். அப்போ அவர் ஃபுல்லாக அவர் இருந்ததுனால அவருக்கு தெரியல போல இருக்கு அவங்க கொண்டாடினதெல்லாம். இப்போ தான் கொஞ்சம் தெளிஞ்சு எதிர்கட்சி தலைவர்னு வந்ததுனால கொஞ்சம் கண்ணில் எண்ணெய் ஊற்றிட்டு பார்க்குறாரு போல இருக்கு என்னன்னு. அதனால் இப்போ வந்து அதை வந்து கேள்வி கேட்டிருக்கிறாரு. வேணும்னா உங்களுக்கு போன ஆட்சிகள் இருந்தால் வரிசையாக கொண்டாடின விழாக்கள் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து போய் பாருங்கள் லோக் பவனில். அது கூட லோக் பவன் போடல, ராஜ்பவன் தான் போட்டிருக்கிறாரு. அடுத்ததா ஆளுநர் மாளிகைன்னு போட்டிருக்கிறாரு. அடுத்தது இவங்க கத்துற கதறல் உடனே இவர் போட்டாராம். அது என்னன்னா சிக்னல், பாருங்கள் வள்ளுவருக்கு காவியோட இடையே இந்த இஷ்யூ எடுத்துக்கோங்கடா அப்படின்னு அப்படி போட்டாரு. உடனே பார்த்தீங்கன்னா எல்லா எழுத்தாளர்கள் எல்லா மீடியாக்காரங்க பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிறவங்க இவங்களுக்குன்னு வாழாட்டுறதுக்குன்னு சில பீஸ் இருக்குல்ல, எல்லாம் உடனே கதறல். இவங்களுக்கு எந்த அளவுக்கு முத்தா பீஸா இருக்கிறாங்கன்றது தான் சொல்றேன் நான். இப்போ நீங்க வள்ளுவருக்கு உடை அப்படிங்கிறது வந்து காவிங்கிறது வந்து பாஜகவோட கலரா, காவிங்கிறது RSSோட கலரா, காவிங்கிறது இந்த மண்ணோட நிறம், செம்மண் காவின்னு சொல்லுவாங்கல்ல. வீட்டுக்கு கோலம் வெள்ளி செவ்வாய் போட்டாங்கன்னா காவி விடுவாங்க. அதே போல நல்ல காரியம் நடந்தா வீட்டை சுத்தில காவி இது பண்ணுவாங்க. காவிங்கிறது இந்த மண்ணோட நிறம். அப்போ இந்த முனிவர்களோ இல்ல சாமியார்களோ அந்த மாதிரி துறவரம் பூண்டவர்களோ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் வெள்ளை துணி தான் வச்சிருப்பாங்க. வெள்ளை துணி என்ன ஆகும்னா 4 பக்கம் இப்ப மாதிரி என்ன எல்லாரும் சோஃபா ஊத்திக்கிட்டே சுத்துறாங்க, தரையில உட்காருவாங்க, எந்திரிப்பாங்க, 4 படம் துவைக்க அது பழுப்பாவி காவி ஏறும். ஒரு ஸ்டேஜில் கலர் கண்டுபிடிச்சு கலர் போடும்பொழுது பார்த்தீங்கன்னா காவி நிறத்தை எடுக்கிறாங்க. ஏன்னா நம்ம தரையில் உட்கார எழுந்து எப்படி இருந்தாலும் அந்த செம்மண் காவியோட நிறம் இருக்கணும்னு தான் காவி உடை இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், வள்ளுவருக்கு காவியோ வெள்ளையோ அது ரெண்டுமே. இங்கே முனிவர்கள்லேயே சில பேர் வந்து துறவரம் பூண்டவங்க அப்படிங்கிறவங்க காவி உடுத்துவாங்க, துறவரம் இல்லாமல் இல்லறத்தில் இருக்கிறவங்க வெள்ளை உடுத்துவாங்க. இங்கே வெள்ளையா காவியாங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் நீங்கள் அங்கே என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா அவர் இந்து இல்லைன்னு சொல்கிறீங்க. வெள்ளை ட்ரெஸ் போட்டவங்களும் இந்து தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரஸ்வதி தேவியை நாங்கள் வெள்ளை ட்ரெஸ்ல தான் உட்கார வச்சிருக்கிறோம். ஆனால் இந்து இல்லைன்னு நீ வந்து விற்கிற பாரு. அப்போ திருவள்ளுவர் இங்கே 1935 இங்கே வந்து இவர் இருக்காரு இல்லையா மறைமலை அடிகள், அவர் வந்து திருவள்ளுவர் தினத்தை பச்சைப்பன் காலேஜில் கொண்டாடி இருக்கிறாங்க. 1935, 36 2 வருஷத்துலையும் கொண்டாடி இருக்கிறாங்க. 2 வருஷத்துலையுமே அவரோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி அதை கொண்டாடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்படி புதுசா நீங்க என்ன பண்றீங்க, 1971 கலைஞர் பண்றாரு இந்த வேலையை. கருணாநிதி அவர்கள் என்ன பண்றாருன்னா
தை 1 வந்து திருவள்ளுவர் தினம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாரோ தெரியல, என்ன பிரச்சனையோ தெரியல, தை 2ன்ட்டாரு. இதுக்கு இவர் காரணம் காமிச்சது என்னன்னா 1921 மறைமலை அடிகள் தலைமையில ஒரு மாநாடு நடந்துச்சு, அந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துல நான் இதை பண்ணியிருக்கேங்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வரலாற்று ஆய்வாளர்களும் சரி, தமிழ் ஆய்வாளர்களும் தமிழ் பண்டிதர்கள்லாம் ரிசர்ச் ஸ்காலர்ஸ்லாம் எடுத்து பார்த்தா 1921 அப்படி ஒரு மாநாடு நடக்கவே இல்லை. மறைமலை அடிகள் அந்த மாதிரி ஒரு மாநாட்டை நடத்தவே இல்லை. நடந்தது 1935-36 இங்க பச்சைப்பன் காலேஜில் நடந்திருக்கு. அதுலயும் தீர்மானங்கள் எதுவுமே போடப்படலை. அப்ப எப்படி ஒரு வரலாற்று புரட்டை நீங்க பண்ணியிருக்கீங்க? எப்படி வரலாறு திரிக்கிறீங்க?